கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. சஞ்சய், சொல்லுங்க மாமா. டிஹெச் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்திருக்கே, அது என்னது? மாமா, இது அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிறவங்க கேட்க கூடாது, அக்கவுண்ட்ஸ் பாக்குறவங்க கேட்க கூடாது. ஏன்னா அவங்க நேத்து வந்தவங்க. நீ பல வருஷமா இந்த கம்பெனிக்கு உழைக்கிற. ஆனா நான் கேட்கலாம்ல, நான் தானடா எம்டி. ஆக்சுவலி மாமா அது வந்து ராஸ்கல். என்னடா இது? டிஹெச் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபேக் கம்பெனி, ஃபேக் அட்ரஸ். யார நீ ஏமாத்துற ராஸ்கல்? ஏண்டா அப்படி பண்ற? இந்த வீட்ல உனக்கு என்னடா குறை? ஏய், கம்பெனில இருந்து 50 லட்சம் ரூபாய் எடுத்து நீ உன் இஷ்டத்துக்கு ஆன்லைன் கேம், பெட்டிங், கார்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு இருக்க. என்னடா இது? மாமா ராஸ்கல். யாரு விட்டு காசு எடுத்து நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிருக்க, அதுவும் 50 லட்சம். பிளடி ரோக். நீங்க மட்டும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணல மாமா. வாட்? தோ இவளுக்கு யார் இவ? எங்க இருந்தோ வந்தவ. இவ யாரு கூட உங்களுக்கு சரியா தெரியாது. இவளுக்கு போய் லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வரதட்சணை தரேன், சொத்தில் தரேன் சொல்லிட்டு இருக்கீங்க. வாய மூடுற. எனக்கு சொல்லுவேன்டா, அப்படித்தான் சொல்லுவேன். ஐ ஹேவ் த ரைட்ஸ். இது ஏன் பணம், நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். நீ செலவு பண்ணியே அந்த 50 லட்சம் ஓன் பணமா? சொல்லுடா. நான் இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன் மாமா, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னடா ரைட்ஸ்? சஞ்சய், அக்கா பாருக்கா, மாமா அடிக்கிறாரு. டேய், என்னடா என் புருஷனை எதிர்த்து பேசுற புது பழக்கம்? அவர் பணத்தை நீ எப்படி எடுக்கலாம், அதுவும் சூதாடுறதுக்கு? பாசம் வேற, பணம் வேற. நானே உன்னை சாகடிச்சிருவேன். அக்கா வாயை மூடுற. நான் சொல்றது கேளு. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வித்தின் a week எனக்கு அந்த 50 லட்சம் வந்தாகணும். இல்லைன்னா உன் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன். நில்றா. இனிமே நீ ஆபீஸ் விஷயத்துல தலையிடக்கூடாது, ஆபீஸ் பக்கமே நீ வரக்கூடாது. அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சத்யா தான் இனிமே இன்சார்ஜ். அப்பா வேணாம்ப்பா, அவரை வார்ன் பண்ணி விடுங்க, பொறுமையா எச்சரிங்க, அதோட விட்டுருங்கப்பா. அவர் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. நாயா இருந்தா விசுவாசமா இருக்கும், இது நாய் வாழுமா? நிமித்தவே முடியாது. அப்பா கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா, பிளீஸ்ப்பா. என்ன இருந்தாலும் ரத்தம் உறவு, கண்டிச்சு மன்னிச்சு விட்டுருங்கப்பா. ஏமா, 50 லட்சம் ரூபாய் நீ வந்து கண்டுபிடிச்ச, அதுக்கு முன்னால பல வருஷம் இவன் தான் அக்கவுண்ட்ஸ்க்கு இன்சார்ஜ். எத்தனை லட்சம், எத்தனை கோடி எங்க போச்சோ யாருக்கு தெரியும்? அந்த கணக்கெல்லாம் யாருமா பாப்பா? இல்லப்பா, அது வந்து நீ கொஞ்சம் பேசாம இரு சத்யா. இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ என்கிட்ட வராத. ஏதோ அவன் தெரியாம செஞ்ச தப்பா இருந்தா மன்னிச்சு விட்டுருவேன். இது அவன் தெரிஞ்சே செஞ்ச துரோகம். இதுக்கு தண்டனை மட்டும்தான் உண்டு. இல்லப்பா, அது இது என் குடும்ப விஷயமா, நீ தலையிடாத. ஏய், ஏய், இப்படி அழுதுகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுமாடி? இங்க பாரு, இங்க பாரு, நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா யோசனை பண்ணு. மோனு பயங்கர கடுப்புல இருக்கு.
என்ன மேலும் மேலும் கடுப்பேத்தாத. தட்டை தூக்கி போட்டுருவேன். முதல்ல இங்க இருந்து போ. ஏய் ஸ்ருதி, ஏமா இப்படி கத்துற? என்னாச்சுமா? ஸ்ருதி, நீ அழுதா அப்பாவுக்கு தாங்காதுமா. பா, அந்த அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பேசி தட்டை மாத்திட்டாங்க. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அபிக்கும் வேற யாருக்கும் எஸ்டேட் ஓனர் பொண்ணுக்கும் சம்மந்தம் வேற பேசிட்டு இருக்காங்க. என் மனசு தாங்கலப்பா. ஏமா, பேச்சுவார்த்தையில தானே இருக்கு. அபிக்கு இன்னும் கல்யாணத்துக்கு தட்டு மாத்தி முடிக்கலையே, அதுக்குள்ள அவசரப்படுறியே. ஃபீல் பண்ணாதம்மா. பா, நான் ஃபீல் பண்ணாம வேற யார் ஃபீல் பண்ணுவா? இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஆனாப்பா, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சத்யாதான். அவ ரொம்ப மோசமானவ. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணெல்லாம் விரல விட்டு ஆட்டிடுவா. எனக்கும் அவைக்கும் கல்யாணமும் நடக்க விட மாட்டா. இத நான் உங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் மரமட்டுக்கு ஏறவே மாட்டேங்குதே. இங்க பாரு, அர்ஜுன் கல்யாணம் வேற, அபி கல்யாணம் வேறம்மா. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அப்பா, அன்னைக்கு அபி மாமா என்ன காலேஜ்ல டிராப் பண்ணப்ப திடீர்னு எங்க இருந்தோ அந்த சத்யா வந்ததும் இல்ல மாமா கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு வர பேசினா. அவரு போன் நம்பர்லாம் வர கேட்டா. அப்படியா? அவ எதுக்கு அபியோட நம்பர்லாம் கேக்குறா? நான் நல்லா புடிச்சு கடிச்சு கூட விட்டேமா. உனக்கு அபி மாமா கிட்ட பேசணுமா, செல்வநாயகி அத்தை கிட்ட பேசணும்னு சொல்லி நல்லா கொடுத்த. அப்புறம்தான் அவ அடங்குனாலே. அவ அந்த இடத்தை விட்டு போற வரைக்குமே அபி மாமாவை நான் தனியாவே விடல. அவர் கூடவே தான் இருந்த. அபிய பாக்க அவ ஆபீஸ்க்கு போனான்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு அபி மேல அப்படி என்ன அக்கறை? யாருக்கு தெரியும்? தேவையில்லாம பேசி ரெண்டு பேரும் பிரச்சனைய திசை திருப்பாதீங்க. அவ அபிய பத்தி கேஷுவலா கூட கேட்டிருக்கலாம். பா, எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தோணலப்பா. மா ஸ்ருதி, அதெல்லாம் விடு. இப்ப சொல்றேன், 100% உனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்குமா? அந்த சத்யா மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் அதை தடுக்க முடியாதுமா. உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்பு. ஏய் ஏய் ஏய், அதான் சொல்லிட்டாருல்ல, சாப்பிடுறீ. மா, எனக்கு வேண்டாமா. முதல்ல போ இங்க இருந்து. ஏய் ஸ்ருதி, ஏங்க, இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்க? நான் சாப்பிடவா? இல்லனா வேஸ்ட் ஆயிடுமா? ஏங்க, நான் இத கேக்கல. அபிஸ்ருதி கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேக்குறேன். நான் சும்மா இருப்பேனா சுபத்ரா? எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. பா, என்னப்பா பிளான் பண்ணீங்க? என்னங்க செட் பண்ணீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். அப்ப நீங்க திரும்ப அபிமாமாவோட நிச்சயத்தை நிறுத்த போறீங்களா? அதுக்கும் மேல. அபி எங்கேயாவது கடத்தி ஒளிச்சு வைக்க போறீங்களா? அதுக்கும் மேல. என்னதான் சொல்லுங்களேன். உங்ககிட்ட சொன்னா ஆர்வ கோளாறுல மேட்டர் லீக் ஆயிடும். பொறுமையா வாய மூடிட்டு இருங்க. நாளைக்கு நடக்க போறத மட்டும் பாருங்க.